வணக்கம் தீபிகா. அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள போர் காரணமாக கடந்த சனிக்கிழமை முதல் 3 நாட்கள் ஐக்கிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் என இடையே விமான சேவைகள் முழுவதும் நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் கடந்த 3 நாட்கள் விமான சேவைகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் துபாயில் சிக்கி தவிக்கும் பயணிகள் வசதிக்காக துபாய் அரசு நேற்று நள்ளிரவில் இருந்து குறிப்பிட்ட சில விமானங்களை மட்டும் இயக்குவதற்கு விமான நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்தது. இதையடுத்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 217 பயணிகளுடன் நேற்று நள்ளிரவு கிளம்பி இன்று அதிகாலை சென்னைக்கு வந்து சேர்ந்தது. அந்த பயணிகள் அனைவரும் சென்னை விமான நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டனர். இந்த நிலையில் துபாய் செல்ல முடியாமல் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக சென்னை விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு பயணிகள் உள்ளிட்டோரை ஏற்றிக்கொண்டு சென்னையிலிருந்து துபாய்க்கு செல்வதற்கு அந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தயாரானது. அதன்படி 36 இந்திய பயணிகள், 12 வெளிநாட்டு பயணிகள், மொத்தம் 48 பயணிகள், விமான ஊழியர்கள் 12 பேர், மொத்தம் 60 பேருடன் எமிரேட்ஸ் பயணிகள் விமானம் இன்று அதிகாலை 3:53 மணிக்கு சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. இந்த விமானமானது மும்பையை கடந்து அரபிக் கடல் பகுதியில் சுமார் 38,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது போர் சூழல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் துபாய் வான்வழி மூடப்பட்டுள்ளதாக விமானிக்கு அவசர தகவல் வந்தது. இதையடுத்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தின் விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு விமானத்தை மீண்டும் சென்னைக்கு திருப்பி கொண்டு வந்து தரையிறக்குவதற்கான அனுமதி கேட்டார். சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தனர். இதையடுத்து விமானம் திரும்பி வந்து இன்று சென்னை சர்வதேச விமானத்தில் வந்து பத்திரமாக தரையிறங்கியது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு சென்னை நகரில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். துபாயில் நிலைமை சீரடைந்து வான்வழி பாதை மீண்டும் திறக்கப்பட்ட பின்பு இந்த விமானம் மீண்டும் சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. தீபிகா.